Good morning. இன்னைக்கு February 26 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 2 months கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு வந்து பேக். ஸோ ஃபார் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் 64 to 65 இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில். ஐ ஹாவ் இந்த மசில் இவ்வளோ கெயின் பண்ணனா அப்படின்றது கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ்லி என்னுடைய காம்படிஷன் வெயிட்டாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் வெயிட்டாக இருக்கட்டும், ஒரு 74 75 எப்பயுமே இருக்கும். ப்ரொவைடட் ஒரு 4 to 5 மீல்ஸ் சாப்பிட்டு ரெகுலர் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ இந்த லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா ஒரு பிரேக் விழுந்தனால ஃபுட்டு இல்லை அண்ட் ஸ்லீப்பு ஒர்க் அவுட் எதுவுமே இல்லாதனால டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் ஒரு பிரேக் போயிட்டு ஃபுட்டே சாப்பிடாம அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 5 போர்ஷன் திரும்பியும் என்னோடய டயட் பிளான்லாம் ஆரம்பித்து ஒரு 4 to 5 மீல்னு சாப்பிடும்போது என்னோடய பாடி வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்டிங் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு கெயின் ஆச்சு. ஸோ ஒன்றுமே சாப்பிடாதுலேருந்து 4 to 5 மீல்ஸ் சாப்பிடும்போது ஆப்வியஸாக அந்த ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு 2 months நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மண்டே, ஸோ பேக் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. மார்னிங் எழுந்தோன்னா கூலண்ட், நேச்சுரல் கூலண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாதாம் பிசின், அதுதான் குடிப்பேன் நான். எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேன். பட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஹீட் ஆகும், பட் இட் வில் ஹெல்ப் டு சப்ரஸ் த ஹீட். ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். போயிட்டு பாதாம் பிசின் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுறேன்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும். அது ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். என்னென்னா இதில் ஜூஸ் ஊற்றலாம், பால் ஊற்றலாம். நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் இல்லையா. ஸோ அதனால் தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணியில் போட்டு இல்லை இதுதான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இதுதான். வாக்கிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு மீல் அதுக்கு சாப்பிட்டுட்டு ஜிம் போக வேண்டியதான். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீல்? ஆப்வியஸ்லி ஓட்ஸ் அண்ட் சம் ப்ரோட்டீன் அண்ட் பனானா. கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய மீல் மாறும். ஸோ இப்போதைக்கு நம்ம கெய்னிங்கிறதுனால, வெயிட் கெயின் பண்ணுறதுனால பனானாலாம் விட்டு அடிக்கலாம், தப்பு இல்லை. ஸ்கூப்பாக சப்ளிமெண்ட்ஸ் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கலாம் எனக்கு ஐடியா. நெக்ஸ்ட்டு 1 ஸ்கூப் ப்ரோட்டீன் போட்டேன். அண்ட் தென் பனானா, நட்ஸு மறந்துட்டேன், நட்ஸ் கீழே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீல் ப்ரீ ஒர்க் அவுட். அதாவது இப்போது தான் இந்த மந்தில் தான் இந்த சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். எதனாலனா ஃபஸ்ட்டு வெயிட் ட்ராப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 kgs வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிச்சது. பேக் டு நம்ம ருட்டீன் போனனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ராக்ரஸ். ஸோ அந்த டைமில் நான் ஒரு 4 மீல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிகினிங் ஃபேஸில். ஸோ ஒன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் சரி ஓகே ஒரு மீல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 5th மீலாக இது சாப்பிட்றேன்.
ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி. கெய்னிங் ஃபேஸில் ஒரு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, வெயிட் கெயின் பண்ணும்போது ஒரு 3 மெஷர்ஸ் லைக் மெஷரிங் டேப், இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் நான் வெயிட்டு ஹிப்பில் ஜாஸ்தி வெயிட் போடக்கூடாது. டர்ட்டி பல்கிங் பண்ணலை நான். கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் சைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கரைக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, நம்மளுக்கு அது வராது. ஸோ க்ளீனாக தான் ஒரு லீன் மாஸாக தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய வேஸ்ட் எப்பயுமே ஒரு கட்டிங் பண்ணும்போது 28-29 இருக்குன்னா, கெய்னிங் செஷனில் 30 or 31 மேக்ஸ். ஸோ அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் நான் வீக்லி செக் பண்ணுறது. ஸோ அப்படியே சப்போஸ் அதிகமாக போகுது, என்னோடய வேஸ்ட் மெஷர்மெண்ட் அதிகமாக போகுதுன்னா, ஐ வில் கட் டவுன் த கார்ப்ஸ் ஆர் ஐ வில் ஆல்டர் த நியூட்ரிஷன், அதுக்கேற்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்ப் சைக்கிளிங் மெஷரிங் டேப்பில் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகுது அப்படின்னும் போது அதை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலாம்னா, கார்ப் சைக்கிள் பண்ணலாம். லைக் ட்ரைனிங் டேஸ், நான் ட்ரைனிங் டேஸ். இப்போது என்னோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் டேஸில் ஒரு டயட் போயிட்டு இருக்குன்னா, நான் ட்ரைனிங் டேஸ் அப்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் நான் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறேன். எப்படின்னா ஒரு ஃப்ரூட் டீடாக்ஸோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ, அப்படி இல்லைனா நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிடாம கூட இருக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரூட் டீடாக்ஸ் மாதிரி பண்ணுறேன். ஒன்லி ஃப்ரூட்ஸ், சண்டே ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஆப்வியஸ்லி ப்ராக்ரெசிவ் வெயிட் லோடிங். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீக்குக்கும் 4th வீக்குக்கும் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ப்ராக்ரஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒவ்வொரு வீக்குக்கும் அதை நோட் பண்ணுங்கள். எல்லாமே லாக் பண்ணிங்கன்னா ஒரு நம்ம மைண்ட் கால்குலேஷன் எதுவுமே நமக்கு செட் ஆகாது. ஸோ மேக் அ நோட் அவுட் இட். எவ்ரி வீக்லேயும் எவ்வளோ லிஃப்ட் பண்ணுறோம், இந்த வீக்கும் அடுத்த வீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட கெய்னிங் ஃபேஸ் வந்து பெட்டராக இருக்கும். பேக்கு கார்டியோ பொறுத்த வரைக்கும் 4 days ஒரு 15 minutes ஸ்டெப்பரில் நடக்கிறேன். ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ பேக் ஆரம்பிச்சாச்சு. பேக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெட்லிஃப்ட் ஒரு 4 sets, அதில் ஒரு செட்டு தான் வீடியோ எடுத்தேன். இப்போது நம்மளுக்கு மிஷின் கிடையாது. லோ ஆர்முக்கு இன்க்ளைன் பெஞ்ச் எடுத்துகிட்டு சப்போர்ட் வச்சுட்டு கேபிளில் போட போகிறோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லோ புள்ளி மிஷின் இல்லைன்னா இன்க்ளைன் சப்போர்ட் வச்சு கேபிளில் போடலாம். அப்படியும் இல்லைன்னா லேட் புல் டவுன் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் சீட்டட் அண்டர் ஹேண்ட் grip சீட்டட் ரோயிங் போடுவேன். நான் ஆல்டர்னேட் வீக்ஸில் மாற்றி மாற்றி போடுவேன். இந்த வீக் இது போடனா நெக்ஸ்ட் வீக்கில் அண்டர் ஹேண்ட் சீட்டட் ரோயிங் போடுவேன். தேர்ட் செட் ஆஃப் திஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செட்டில் வந்து 5 ரெப் வந்து பீக் ஹோல்டு பண்ணிவிட்டு 10 ரெப் நார்மல் ரெப்ஸ். ஐ ஷோ யூ. பீக் ஹோல்ட் முடிஞ்சிச்சு. 10 நார்மல் ரெப்ஸ். 1 2 3 4 அந்த லேட் புல் டவுன் அண்ட் ரிவர்ஸ் சூப்பர் செட். ஸோ ஆல்ரெடி 2 செட்டு போட்டேன். Now reverse grip. I'm on my third set. First set 15 rep போட்டேன், second set 10, இப்போ 8. சூப்பர் செட்னால 8. ஸோ டம்பிள் ரோயிங் பண்ணும்போது keep your back arched. Yeah, keep your back arched. Weight எடுத்துட்டு your elbow should be close to your body. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
Oh. Oh. 4 sets of saddle pull down. 2 செட் போட்டேன். Never good form. ஸோ இதான் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்ஸ் பற்றி பேசும்போது ஐம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அது எப்படி போடலாம் அப்படின்றது பற்றிலாம் ஐம் நாட் கோயிங் டு ஷேர். ஸோ பண்ணாதுன்னு நான் சொல்ல வரல, பட் அது நல்லதுக்கு அல்ல அதுதான் சொல்ல வரேன். யார் பண்ணாலுமே அதில் சைடு எஃபெக்ட்ஸ் அது இருக்கும். அது எந்த அளவுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸை மினிமலாக கம்மி பண்ணுறோன்றது தான் இந்த கேமே இருக்குது. ஸோ வித்தவுட் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் டோன்ட் கோ ஃபார் எனி அனபாலிக்ஸ். அதுதான் என்னோட அட்வைஸ். அண்ட் பிஃபோர் கோயிங் டு அனபாலிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நியூட்ரிஷன், உங்களோட ட்ரைனிங், உங்களோட ஹைட்ரேஷன், உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அண்ட் இதெல்லாமே உங்களோட ரெக்கவரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இட் ஷுட் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா நேச்சுரலாகவே யூ வில் see a lot of difference from your physics. ஸோ இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து அடி வாங்கும் போது தான் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக உங்களுக்கு பாடி புஷ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம். என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதும் வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அது சில பேர் வருவாங்க, வராமையும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இட்ஸ் மோர் லைக் என்ன ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் ஆகிடுவாங்க. அது வேண்டாம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்ஸ் தேவையில்லையான்றது வந்து நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் தெரியும். பாடி பில்டிங் பண்ணுறவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல், அவங்களோட கோல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவன் எடுக்கிறான், 3-4 பேர் எடுக்கிறாங்கனாலும் நம்ம அதை எடுக்க